ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம்.
சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் நம்மளை மறந்து போயிடுறாங்க. நம்மகிட்ட உயிராக இருக்கிறவங்க கூட ஒரு காலம் கழிஞ்சு போன பிறகு, வாழ்க்கையில் வேறு வேறு இடங்களுக்கு வந்த பிறகு, அவங்க உயரமான இடத்துக்கு போன பிறகு நம்மளை அப்படி மறந்து போயிடுறாங்க. ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் மறப்பதில்லை. நாம் நெருக்கத்தின் மத்தியில் நிற்கின்ற பொழுது, எல்லாரும் நமக்கு எதிராக இருக்கின்ற பொழுது, நாம் எல்லாவற்றையும் இழந்து போகின்ற பொழுது, நாம் அவமானப்பட்டு நிற்கின்ற பொழுது, வியாதி முற்றி போய் இருக்கிற பொழுது, இனி பிழைக்க வழியே இல்லை என்று நான் நினைக்கின்ற பொழுது அவர் நம்மை நினைக்கின்றார். என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானா, என் மகளுக்கு இவ்வளோ அவமானமா, ஓடி வரார், நம்ம நினைக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஏனைய 11 கோத்திரங்களையும் நீங்கள் வேலை செய்தாலும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட இருளுக்குள் நீங்கள் இருந்தால், எப்பேற்பட்ட வியாதியில் சிக்கியிருந்தால், எத்தனை கோடி கடன் இருந்தாலும் உங்களை வெளியே எடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு பெரிய தரிசனத்தோடு கட்டப்பட்டிருக்கின்றது. தினந்தோறும் அங்கு சிறப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் அங்கு இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்து வருகிறார். நீங்களும் கூட விரும்பினால் இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இடத்தில் சேரலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சங்கீதம் 115:11-12. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். 2 காரியங்களை இங்கு நான் காண்கிறேன். ஒன்று, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இன்னொன்று, அவரை நாம் நம்ப வேண்டும். சின்ன பிள்ளைங்க டீச்சர்ஸ்க்கு பயப்படுவாங்க, மிஸ் அடிச்சிடுவாங்க, மிஸ் சத்தம் போடுவாங்க. அதே மாதிரி நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு நன்கு அடிப்பார்கள். நாங்கள் நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் சார்லாம் அடித்து பயங்கரமாக இருக்கும். அந்த நாட்களில் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினாலே பயமாக இருக்கும். அப்படிலாம் நாங்கள் வளர்ந்துருக்கோம். முதல்ல அப்புறம் அம்மா அப்பாட்ட பயம், ஆசிரியர்கிட்ட பயம், பிறகு கடவுளுக்கு பயம் என்று இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நிறைய என் நண்பர்லாம் ஒருத்தன் போலீஸை கண்டாலே பயப்படுவான். பைக்கில் வரும்போது போலீஸ் நிற்கின்னு சொல்லி அவன் கைகாலெலாம் அவனுக்கு உதறும். நம்ம லைசன்ஸ் வச்சுருக்கோம், நம்ம வண்டியில் எல்லா புக்கும் இருக்குது, எதுக்கு பயப்படணும்னா கேட்க மாட்டான்.
இந்த மாதிரி நிறைய பேர் வேறு காரியங்கள்லாம் பயப்படுறாங்க. நிறைய பேர் பேய் கண்டு பயப்படுவாங்க, கல்லறை தோட்டத்தை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. பேய் இருக்குன்னு நினச்சாலே பாட்டை பாடிடுவாங்க. ஆனால் கடவுளுக்கு நாம் பயப்படுகிறோம் என்றால் பயப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய். அவருக்கு நாம் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அன்பை நாம் எடுத்துக்கொண்டு அவருக்கு நாம் பயப்படுவதே கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய தாசருடைய சில பிள்ளைகளை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் துணிந்து தவறு செய்வார்கள், துணிந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவார், துணிந்து எவ்வளவு அக்கிரமங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வார்கள். காரணம் என்னவென்றால் சின்ன வயதிலிருந்தே அப்பா ஊழியம் செய்கிறபடினாலே ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்து என்ன தவறை வேண்டும் என்றாலும் செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் மனிதர்களுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று ஞானி எழுதுகிறார். அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லைனா போலீஸாக இருக்கட்டும், இல்லைனா எந்த மனுஷனுக்கு நம்ம பயந்தாலும் அது ஒரு கண்ணியாக தான் நமக்கு இருக்கும். அது நமக்கு வேதனையை தான் கொண்டு வரும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்த்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிற பொழுது ஆண்டவர் என்னை பார்க்கின்றார், அவருடைய விருப்பப்படி நான் நடக்க வேண்டும், அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நான் செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லி நாம் அவருக்கு பயந்து வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மனுஷன்லாம் பயப்படாதீங்க, ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் யாருமே நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவருக்கு தான் நம்ம பயப்படணும், அவருடைய அன்பிற்கு தான் நாம் பயப்பட வேண்டும். என் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், அவருடைய விருப்பம் இல்லாதபடி நான் எதையுமே செய்துவிடக்கூடாது என்று சொல்லி நாம் அந்த பாதையில் செல்வோம் என்றால் மிகவும் நலமானதாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்ன விட்டு யோசித்து பாருங்கள். அப்பா இது உமக்கு சித்தந்தானா, அப்பா இது உமக்கு பிரியந்தானா என்று சோதித்து பார்த்து அதன் பிறகு நாம் அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். இரண்டாவதாக இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் அழகாக சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், எல்லா காலங்களிலும் கர்த்தரை நான் நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பினாதான் we have to trust in the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சீராக சென்று கொண்டே இருக்கும். என்றைக்கு ஆண்டவர் மீது நமக்கு போதிய நம்பிக்கை இல்லையோ அன்றைக்கு எல்லாமே நின்றுவிடும். அஸ்திபாரங்கள் இல்லாத கட்டடங்கள் இடிந்துவிடும், கீழே விழுந்துவிடும். அதே போல் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இடிக்கப்பட்டுவிடும். கொஞ்ச காலம் அவர்கள் ஆண்டவருக்காக நிற்பார்கள், ஓடுவார்கள், வாஞ்சியோடு கூட இருப்பார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அவங்களால அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்க முடியாது. நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் வேலை இல்லாமல் இருந்தார். நான் வேலை கொடுத்தேன். முதல்ல அவங்க அந்த அண்ணன் நல்லா வேலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அந்த வேலையில் அவங்களால உற்சாகமாக இருக்க முடியவில்லை. இதில் ஓடி ஓடி உழைச்சாங்க. இப்போ உற்சாகம் இல்லாமல் போயிடுச்சு. என்னவென்று யோசித்தேன். அது அப்படித்தான். ஆரம்ப காலத்தில் ஒரு வேலையில் சேர்றவங்க நிறைய பேர் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, ஓடுவாங்க, உழைப்பாங்க. காலங்கள் செல்ல செல்ல சலிப்பு தட்டி விடும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த உறவாக இருக்கட்டும், எந்த அன்பாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் இருக்கிற அந்த அந்யோன்யம், ஐக்கியம், விருப்பம், பாசம், நேசம் காலங்கள் செல்ல செல்ல அப்படியே குறைந்து வருவதை நாம் காண்கிறோம். அதுக்கு பிறகு அது வெறுப்பாக, கோபமாக மாறிவிடுவதை நாம் காண்கின்றோம். நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் எவ்வளவு காலங்கள் சென்றாலும் மாறாத அன்போடு நம்மை நேசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறார் என்று வார்த்தை சொல்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் டுமாரோ. 10 வருஷத்துக்கு முன்னால் நம்மளை எவ்வளோ அன்பில் நேசித்தாரோ அதே அன்பில் தான் இன்றைக்கி நேசிக்கிறார். தாயின் கருவில் எந்த அன்பில் நம்மளை நேசித்தாரோ அதே அன்பில் தான் இன்றைக்கி நேசிக்கிறார். இன்னும் நமக்கு வயதாகும் பொழுதும், தள்ளாத வயது வரும் பொழுதும் ஆண்டவர் இதே அன்பில் தான் நம்மை நேசிப்பார். நாமும் கூட ஆண்டவரை தொடர்ந்து நம்ப வேண்டும். எல்லா காலங்களிலும் நான் நம்ப வேண்டும். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நான் நம்ப வேண்டும். யார் நம்மை கைவிட்டாலும் நாம் ஆண்டவரை உறுதியாக நான் நம்ப வேண்டும். நாட்டில் பஞ்சம் வந்தாலும் நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். செழிப்பான காலங்கள் வந்தாலும் நம்ப வேண்டும். நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தாலும் ஆண்டவரை நம்ப வேண்டும். எல்லாம் எதிராக நடந்தாலும் நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை துதியுங்கள். அதே போல் எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். நம் ஆண்டவரை நம்புகிற பொழுது எல்லா நேரங்களிலும் சிறு குழந்தை போல ஆண்டவரை நம்புகிற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
அன்றைக்கி ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். ரொம்ப அறிவானவங்க, ரொம்ப அனுபவசாலிங்க. அவங்ககிட்ட நான் கொஞ்ச நாள் பழகி கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சது என்னென்னா, யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கடந்த காலங்களில் நம்பி பல பாடுகளை சந்தித்தபடினாலே அவர்களுக்கு யாரையும் நம்பவே தோணாது, யாரையுமே நம்ப மாட்டாங்க. பிரித்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவங்க கடவுளை எப்படி நம்புவாங்க? மனுஷங்களை யாரையுமே நம்பக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தவங்க எப்படி ஆண்டவரை மாத்திரம் நம்புவாங்க? அது ரொம்ப ஒரு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. கஷ்டம். ஆண்டவரை நம்ப மாட்டாங்க. இல்லை, காலத்திலும் ஆண்டவரை நான் நம்ப வேண்டும். சிறு குழந்தையை போல நாம் மாறினால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். சிறு குழந்தை போல மாறினால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். எனவே எப்படியாவது ஆண்டவர் என்னை ஒரு சிறு குழந்தையை போல மாற்றும். உம்மை எப்பொழுதும் நம்ப, எப்பொழுது சிறு குழந்தையை போல உமக்கு நான் பயப்பட, உமக்கு பிரியமானபடி வாழ எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். 12ஆம் வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் நான் இந்த சங்கீதங்களின் புஸ்தகங்களை வாசித்து வரும்போது இந்த வசனம் என்னை மிகவும் தொட்டது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாரா? எவ்வளோ பேர் நம்மை நினைக்காமல் விட்டு விடுகிறார்கள். யோசேப்பை பானபாத்திரக்காரன் அரண்மனைக்கு போன பிறகு விட்டு விட்டான், மறந்து விட்டான், நினைக்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்த பொழுது யோசேப்பையா அவங்க தான் நான் முதல்ல போய் ராஜாட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் அங்கே போன பிறகு மறந்து விட்டான், நினைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் நினைத்தார், யோசேப்பை ஆண்டவர் நினைத்தார். அதனால தான் ஒரு நாள் அதே ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க வச்சு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வச்சு அந்த நாட்டுக்கே அதிபதியாய் ஆண்டவர் மாற்றினார். மனிதர்கள் நம்மை நினைப்பதில்லை, கொஞ்ச காலம் நினைப்பாங்க, அப்புறம் அப்படி விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை நினைக்கின்றவராக இருக்கின்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர். எல்லா அதிகாரங்களும் அவர் கையில் இருக்கிறது. சர்வத்தையும் படைத்தாளுகிற ஆண்டவர் நம்மை நினைப்பதற்கு நேரம் வச்சிருக்கார். அப்போ நம்மகிட்ட பேசுறதுக்கு நேரம் வச்சிருக்கார். அதனால் பாருங்கள், அவர் நம்மை நினைக்கிறார். எதுக்கு நினைக்கிறார்? நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்றைக்கு புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற முதலமைச்சர் அரசியல் தலைவரை வீடுகளில் போய் பார்த்தோன்னே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரே சந்தோஷம். முதல்வர் என் வீட்டுக்கு வந்து விட்டார், முதல்வர் கை குலுக்கி விட்டார், முதல்வர் சால்வை அணிவித்து விட்டார். அது ஒரு பெரிய சந்தோஷமாக கருதப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் நம்ம நினைத்து விட்டார், நம்ம வீடு தேடி வந்திருக்கிறார், நமக்கு சால்வை போடுறார், கை குலுக்குகிறார். மகனே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, மகளே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, இதை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கின்றார். ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர்கிட்ட தான் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். The fear of the Lord brings wisdom and wealth. ஆண்டவர் ஐஸ்வர்யங்கிறது ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும், வேறு யாரும் நமக்கு தரவே முடியாது. நம்முடைய உழைப்பு நமக்கு தராது, சொந்த பந்தங்கள் தர முடியாது, பத்து தாய் தகப்பன் நமக்கு தர முடியாது. ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஒருவரை தர முடியும். மகனை உன்னை நினச்சிட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், இதோ வந்திருக்கிறேன், உன்னை தேடி வந்திருக்கிறேன், இதை வச்சுக்கப்பான்னு சொல்லி ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்கின்றேன். நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பா கர்த்தரை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என்ன நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க, என்ன நினைத்து விட்டீங்க, அதற்காக நமக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு பல வருடங்களுக்கு பிறகு நாம் நம்முடைய நண்பர்களை சந்திக்கிற பொழுது அவங்கள்ட்ட அளவலாகிறோம், பேசுகிறோம். நம்ம கடந்த காலங்களில் நினச்சதில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறோம். ஒரு சிலர் அப்படி சந்தோஷப்படுறதில்ல, பழைய நட்புகளை பாராட்டுறதில்லை, அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, அதனால் வச்சு தூரப்போ அப்படிம்பாங்க. மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய குணாதிசயங்கள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குன்னா ஆண்டவர் எப்பொழுதும் ஒரே போல் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், உங்களை உயர்த்துவதே அவருக்கு பிரியம், உங்களுக்கு நன்மை செய்வதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களை கவனியுங்கள். அவர் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலில் 11 கோத்திரங்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் நப்தலி, தான், யூதா, ரூபன், ஈசக்கார், எவ்வளோ இருக்காங்க. இன்னொரு கோத்திரம்
ஆரோன் கோத்திரம், லேவி கோத்திரம், ஊழியம் செய்கின்ற கோத்திரம், அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மொத்தம் 12 கோத்திரம். நீங்கள் ஊழியம் செய்கிறவராக இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உலகப்பிரமான வேலைகளை செய்து கர்த்தருடைய பணியை தாங்கினாலும் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதான் இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஏசப்பா பேரை தரிச்சிட்டிங்க அப்படின்னாலே எங்கே போனாலும் சரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். நான் மெட்ராஸில் போரூரில் தங்கியிருந்தேன். அப்போ போகும்போது ரோடு ரொம்ப சுமாராக இருக்கும். நான் காலேஜில் படிக்கிற நாட்களை சொல்கிறேன். அதுக்கு பிறகு 1 வருஷம் கழித்து நான் வந்தேன். வரும்பொழுது அந்த ரோடெலாம் நல்லா புதுசாக போட்டுருந்தேன். இப்போ எங்கேயோ போயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த டைமில் போரூரில் வின்சன் அண்ணன் வீட்டில் தங்கி இருக்கும்போது, அதுக்கு பிறகு நான் அங்கேருந்து ஊருக்கு வந்து காயல்பட்டினத்துக்கு வேலைக்கு போயிட்டு ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். பிறகு பார்த்தா நல்லா போட்டாங்க. பிறகு நான் இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போனேன். அங்கேயும் ரோடு முதல்ல மோசமாக இருந்து நான் போன பிறகு போட்டாங்க. தேவனுடைய மாளிகைக்கு ஆரம்ப காலங்களில் போகும்போது ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும். அதையும் போட்டாங்க. எங்கே போனாலும் அந்த காரியங்களை ரோடுகளை கர்த்தர் போடுறார். வேலை பார்க்குற இடத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். என்னுடைய தாசன் அங்கே இருக்கிறான், என்னுடைய மகன் அங்கே இருக்கிறான். ஆண்டவருக்கு தான் இவ்வளோ பாசம். நான் தகுதியற்றவர்கள் தான், ஆனாலும் கூட ஆண்டவர் மாறாத அன்பினாலே, தூய்மையான அன்பினாலே நினைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் மகன் போகிற ரோடு நல்லா இருக்கட்டும், அதை ஆசீர்வதிக்கிறார். என் மகனுக்கு இது தேவைன்னு சொல்லி உடனே கொடுக்குறாரு. அது நிமித்தமாக எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். எவ்வளோ காலம் எவ்வளோ கஷ்டங்களை பட்டீங்க, எவ்வளோ பாடுகளை சந்திச்சிங்க, எவ்வளோ வேதனைகளை சந்திச்சிங்க, எவ்வளோ வியாதியின் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து போனீங்க, சிறுமைப்பட்டீங்க, கேவலப்பட்டீங்க, வெக்கப்பட்டீங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அதையெல்லாம் மறக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். ஆண்டவர் நினைத்து ஆசீர்வதித்தால் எப்படி இருக்கும், அது எவ்வளோ பயங்கரமானதாக இருக்கும், எவ்வளோ பெரிதாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பிரியத்துக்குரியவர்கள், அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இது நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு அருமையான வார்த்தைகளை தந்தீர். அதற்காக நமக்கு சோத்திரம் சோத்திரம். எவ்வளோ பேர் விழுந்து போகிறாங்க, எவ்வளோ பேர் மறைந்து போகிறாங்க, எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க, எவ்வளோ பேர் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து போகிறாங்க, எவ்வளோ பேர் ஆண்டவரை தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணாமல் போகிறாங்க, நின்று உங்களெலாம் நிற்க முடியாமல் போயிட்டாங்க. தகப்பனே, நடந்து விட்டுருந்தவங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. எங்களையும் நீ நிறுத்தி இருக்கிறீர், தூக்கி நிறுத்தி இருக்கிறீரப்பா. நாங்கள் இருப்பது நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. இத்தனை வருடங்களாய் ஊழியத்தை செய்ய பலம் கொடுத்து வாருங்களே, உமக்கு சோத்திரம். இத்தனை வருடங்களாய் உணவு உடை தந்து போஷனம் கொடுத்து தகப்பன் நல்லபடியாக எங்கள் நடத்தி வாருங்களே, உமக்கு நன்றி ஐயா. இசப்பா, அவருடைய வார்த்தைகளை கேட்பது எவ்வளோ பெரிய ஆனந்தம். நீரிகளை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நீரிகளை ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். தகப்பனை, எங்கள் நிமித்தமாக எல்லோரையும் நீ ஆசீர்வதிக்கிறது எம்மாத்திரம். நீர்கள் நினைவாக இருக்கிற அதற்காக உமக்கு சோத்திரம். இது நாளிலும் உமக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு தாரும். இது நாளிலும் ஆண்டவர் உண்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர், எங்களை அனுபவம், எங்களை அறிவு, எங்களுடைய நீண்ட காலமாக நாங்கள் சந்தித்து வருகிற காரியங்கள் எல்லாம் யாரையும் நம்ப விடாதபடி தடுக்கின்றன. உண்மை எப்பொழுதுமே குழந்தையை போல் நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். சிறு குழந்தையை போல மாறனாதான் ஆசீர்வாதம்ப்பா. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரச்சனைகளை, எங்கள் கவலைகளை, எங்கள் துன்பங்களை நினைத்திருக்கிறீர். பார்த்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர், உமக்கு நன்றி. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர். ஆலயத்துக்கு வருகிற ஏசப்பா பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ பேர் வியாதிப்பட்டு நடக்க முடியாமல் இருக்காங்க. வியாதி வந்த பிறகு என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. எவ்வளவு நெருக்கடிகள் அப்பா. வியாதி வந்த பிறகு யாரையாவது ஒருவர் சார்ந்திருக்கணும், எதிர்பார்க்கணும், எந்திக்க முடியாது, நடக்க முடியாது, மாடிப்பள்ளி ஏறி இறங்க முடியாது. பிறருக்கு ஆண்டவரை சோத்திரம் அருவருப்பாக தோன்றும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்ளும். ஏற்கனவே வியாதிப்பட்டிருக்கு, பலகீனமாக இருக்காங்க, நமக்கு எழும்பும்படியாக செய்யும். இழந்து போன பலனை தாரும். அப்படிப்பட்ட இழந்து போன பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நீ சிலுவையில் சாபமாகி எல்லா வியாதிகளையும் சுமந்து விட்டீர், பிரச்சனைகளை சுமந்து விட்டீர், எங்களுடைய பாவங்களை சுமந்து விட்டீர். அதற்காக நமக்கு சோத்திரம். சாபங்கள், வியாதிகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழியட்டும். ஆண்டவரே, நம்முடைய கிருபைகளை ஒழித்து வைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும், நீர் எங்களை ஆசீர்வதியும். இதனாலும் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் தகப்பனே, பண நெருக்கடிகள் எல்லாம் மாறட்டும், மறையட்டும். வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் வரவிடாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவிகள், சாபங்கள், மனுஷனுடைய
வன்கண்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக. வீட்டுக்குள்ளே ஏசப்படி ஆசீர்வாதங்கள் வருவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் நினைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக, பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பீராக, படிப்பை ஆசீர்வதிப்பீராக, போக்குவரத்தை ஆசீர்வதிப்பீராக, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக, திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக, குழந்தை செல்வத்தை தருவீராக, திருமண காரியங்களை வாய்க்க செய்வீராக. பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற கண்ணீர், பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, அம்மா அப்பா கீழ்ப்படியில் அடிக்கிறாங்க போன்ற கொடூரமான காரியங்கள்லேருந்து பிள்ளைகளை விலக்கி பெற்றோருடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வயதானவர்கள் விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, துன்பம் துக்கம் துயரம் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, இன்று முதற்கொண்டு கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா. இந்த நிமிடம் முதற்கொண்டு கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளும் நீங்கட்டும், எல்லா காரிருளும் நீங்கட்டும் அப்பா. அரிருள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஏதாவது அற்புதம் நடந்து விடாதா என்று காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக அற்புதத்தை செய்யும் ஏசப்பா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள் எங்கள் நாட்டை ஆசீர்வதி, அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. கேமா ஏசப்பா, பிள்ளைங்க உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் பைபிளை தூக்குறோம், சர்ச்சுக்கு போகிறோம், வெட்கப்படவே கூடாது ஐயா. உண்மை நாமத்தை சொல்கிறோம், வெட்கப்படவே கூடாது. அவளுக்கு எதிராக எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக இயேசுவே. உடைய பிள்ளைகளை உயர்த்துவீரா, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. நாசிரிய திராட்சைப்பழத்தோட்ட ஊழியம் நேசிக்கிறேன். நாள் தூரம் மகிழ்ச்சியை பார்க்கிற அறியப்படுது நல்ல உள்ளங்களை ஆசீர்வதி. அடைக்கலான் குறி முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வருவீரா, மகிமைப்படுவீரா. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அன்யோன்யம் இல்லாத பசு அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, ஆமென்.